இன்றைய திமுக ஆட்சியை பற்றி நிர்மலா பெரியசாமியுடைய விமர்சனம் என்ன? நிர்வாகத்து சீர்கேடு இருக்குது. சிஎம்முக்கு தெரியாமையே நிறைய விஷயங்கள் நடக்குது. அவங்கவுங்க ஏதோ எடுக்கிறாங்க. இல்லைன்னா விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போட மாட்டாங்க. அது கடைசியா சிஎம் காதுக்கு வந்து அப்புறம் இல்லைன்னு சொல்லி அதை வாபஸ் வாங்குறாங்க. முழுமையாக நிர்வாக திறன் இல்லாத, நிர்வாக சீர்கேடுடைய, மக்களை பத்தி துளியும் சிந்திக்காத யார் என்ன பண்ணிட முடியும் எங்களை? அது திமுகவோட போக்குங்க. எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் கையில வந்துட்டா ரவுடிகள்லாம் ஜாலியாக வந்துருவாங்க. ரவுடிகள் உள்ள வர்றாங்கனாலே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா? அண்ணா திமுக ஆட்சி, அம்மா ஆட்சி, இப்போ அண்ணன் ஆட்சியாக இருந்தாலும் டக்குன்னு வெளியில் போயிடுவாங்க. எங்கே போவாங்கன்னு தெரியாமல். இவங்க வந்தாங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை மருந்து கலாச்சாரம் என்ன இல்லைங்க இப்போ இங்கே வந்து எப்பவுமே இருக்கும். மனித இனத்தில் இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. ஆனால் ஓவரா காவல்துறைன்னு ஒன்று செயல்படுதானே தெரியாத அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் எல்லா செக்டர்லேயும் இந்த அரசு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். இது பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும்.